ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சால்னா தான் பார்க்க போறோம். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல 2 சீக்ரெட்டான விஷயம் இருக்கு. நம்மளோட சால்னா ஹோட்டல் ஸ்டைல்ல ரோட் சைட் சால்னா மாதிரியும் எப்படி இவ்வளோ சுவையா செய்யறதுன்றது 2 சீக்ரெட் மசாலா இருக்கு. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். 1/4 தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல ஒரு 5-6 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்ல நல்லா கட் பண்ணி இது போல ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ண அப்புறமா அது கூட ஒரு 9 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். 9லேருந்து 10 முந்திரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு கசகசா இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சுவையா இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை இப்படி அரைச்சி எடுத்த அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இது போல நல்லா ஸ்மூத்தா இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருங்க. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா மறக்காம கொஞ்சமாவது சேருங்க சால்னால. அப்பதான் அதோட சுவையும் மனமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா இது கூட நீங்க பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது நீங்க இது கூட சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்த அப்புறமா வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் மாறணும். இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுப்போம். வெங்காயத்தோட நிறம் மாறினாதான் இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம இதில் 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்த அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகணும். நீங்கள் தக்காளி வந்து சால்னா செய்கிறதுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. அதனால் தக்காளியோட அளவு வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் ஏற்றாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். புதினா கொஞ்சமாவது சேருங்க. புதினா தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சால்னாக்கு கண்டிப்பாக புதினா சேர்க்காம இருக்காதீங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போடும். அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து தட்டி கூட போட்டாலும் அதோட மனமும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். மசாலா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இதுக்கான சீக்ரெட் மசாலா தான் சேர்க்க போகிறோம். இது வந்து மல்லித்தூள் நம்ம எப்போவும் ஆட் பண்ணுறது தான். இது 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் சொன்ன சீக்ரெட்டான மசாலா இதுதான். இது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்னாக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சிக்கன் மசாலா தான். ஹோட்டல்லையும் ரோட் சைட் கடையிலையும் இந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணவதான் சால்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இதான் அந்த சீக்ரெட் மசாலா, சிக்கன் மசாலா. இதை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. சால்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இது நல்லா மசாலா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா வதங்கினா போதும். அந்த மாதிரி வதங்கின அப்புறமா நீங்க இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண அப்புறமா இது கொஞ்சம் நல்லாவே கொதிச்சு வரட்டும்.
கொதிச்சு வந்த அப்புறம் தான் நான் சொன்ன இன்னொரு சீக்ரெட்டான மசாலா, முக்கியமான மெயின் இன்க்ரீடியண்ட்டே அதுதான். ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னா கடலை மாவு தான். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்து அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும், கட்டி கட்டியாக இல்லாமல் அதெல்லாம் நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு தான் ரொம்ப முக்கியமானது. கடலை மாவு ஊற்றின அப்புறமா நமக்கு இது ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 1 கப் வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஏற்ற மாதிரி வச்சுருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். மாவு சேர்த்த அப்புறமா இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வராமல் உடனே ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய், முந்திரி அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்னாக்கு நிறைய தண்ணி வச்சா கூட உங்களுக்கு திக்காக தான் செய்யும். ஏன்னா முந்திரி, தேங்காய்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால திக்காகும். அதனால நீங்கள் தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிடலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் இந்த மாதிரி வச்சு மூடுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கவ நமக்கு பொங்கி வந்துடும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக கேப் விட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சு வருது. ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வந்த அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, நான் 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு சால்னா. ஹோட்டல் ஸ்டைல் சால்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீக்ரெட் மசாலாவையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதில் முக்கியமே சிக்கன் மசாலாவும் கடலை மாவும் தான். இதை நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.